Hi students, a plus b the whole square ஓட formula ஏன் a square plus 2ab plus b square அப்படின்னு பார்க்க போறோம். நான் ஒரு ஸ்கொயர் எடுத்திருக்கேன். ஸ்கொயரோட லென்த் இப்போ டோட்டலாக 5 இருக்கு. நான் இதை ரெண்டா பிரேக் பண்ணிட்டேன். ஒரு 2 சென்டிமீட்டர் ஒரு 3 சென்டிமீட்டர்னு பிரேக் பண்ணியிருக்கேன். ஒரு பார்ட்டை வந்து ஏனும் ஒரு பார்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் இதை ஏ இதை பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதோட மொத்த லென்த் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட மொத்த லென்த் வந்து a plus b. அதே மாதிரி இங்கேயும் a plus b தான் அவங்களோட பிரெத்து கூட. ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது ஒரு ஸ்கொயர் தான். அப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? சைடு இன்ட்டு சைடு தானே. அப்போ நம்ம ஏரியாஸ் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு அப்படின்ற ஃபார்முலா படி நம்மளோட சைடு a plus b இருக்கிறதுனால a plus b இன்ட்டு a plus bன்னு சொல்லலாம். அப்போ a plus b தான் ஹோல் ஸ்கொயர்னு நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ இந்த மொத்த ஸ்கொயரோட ஏரியா a plus b தான் ஹோல் ஸ்கொயர் தான். இதை நம்ம இப்படி பிரேக் பண்ணி பார்க்கும்போது இப்போ இந்த முதல் ஸ்கொயர் இந்த உள்ள வர இந்த குட்டி ஸ்கொயர் இருக்குல்ல, இது இந்த பக்கம் லென்த் ஏ இந்த பக்கம் பிரெத்தும் ஏ தான். அப்போ இந்த உள்ள இருக்க இந்த முதல் குட்டி ஸ்கொயரோட ஏரியா ஏ இன்ட்டு ஏன்னு வரும். அப்போ அது ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதை பாருங்க, இது ஸ்கொயர் கிடையாது, ஆக்சுவலாக இது ஒரு ரெக்டாங்கிள். இதோட லென்த் வந்து இங்கே ஏ இருக்கிறதுனால இந்த இடத்துல இதோட லென்த் வந்து ஏ தான். இது ஏ இது வந்து பி. அப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து லென்த்ன்ற பிரெத்துன்றதுனால இதை ஏபின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தான். இங்கே வந்து இது பிரெத்து வந்து பின்னு வந்திருக்கு. இதோட லென்த் வந்து இங்கே மேலே இருக்கிற இதே ஏ தான் இங்கே இருக்கும். இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவும் லென்த் இன்ட்டு பிரெத்துன்றதுனால ஏ இன்ட்டு பி ஏபின்னு கிடைக்கும். இந்த கடைசி பாக்ஸை பாருங்க, இது வந்து ஒரு ஸ்கொயர். ஏன்னா இதோட இந்த லென்த்தும் பி தான், இந்த பிரெத்தும் பி தான். இதுவும் பி இதுவும் பி லென்த்து. அப்போ இதோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கொயரோட ஏரியாவை டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் உள்ளே இருக்க எல்லா பாக்ஸோட ஏரியாவையும் ஆட் பண்ணால் கூட நமக்கு என்ன தான் கிடைக்கும்? டெஃபினட்டாக ஏரியா தான் கிடைக்கும். அப்போ ஏரியாவை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் உள்ளே இருக்க எல்லாரையும் ஆட் பண்ணி. உள்ளே என்னெல்லாம் இருக்குது? ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது, 2 தடவை ஏபி இருக்குது. இது ஒரு ஏபி இது ஒரு ஏபி. ஸோ 2 ஏபி இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு பி ஸ்கொயர்டும் இருக்குது. அப்போ பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது ஏபியும் லைக் டேர்ம்ஸ்ன்றதுனால ஆட் ஆகி 2ab அப்படின்னு கிடைக்கும், ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ உள்ளே பிரேக் பண்ணி கண்டுபிடிச்ச ஏரியா வேல்யூ வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அவுட்டரில் இருக்க லென்த்தை மட்டும் வச்சு நம்ம கண்டுபிடிச்ச ஏரியா வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ரெண்டுமே இந்த ஸ்கொயரோட ஏரியாவை தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி நம்மளால கண்டிப்பாக என்னன்னு சொல்லிட முடியும்? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றதோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு கண்டிப்பாக சேமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். இதை தான் நம்ம அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டின்னு நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.